Exercise 11F, question number 1. A water tank has inlet and outlet. The water tank அப்படிங்கிறது inlet and outlet ரெண்டுமே இருக்கு. The inlet is capable of filling the tank in 20 minutes and the outlet is capable of emptying the tank in 40 minutes. So inlet அப்படிங்கிறது ஒரு tankல water insert பண்றாங்க. So water உள்ள போறது inlet அப்படினும் water tank வந்து வெளிய போகும்போது outlet னு சொல்றோம். Inlet அந்த tank எவ்வளவு டைம்ல fill பண்ணுதுனா 20 minutesல fill பண்ணுவாங்க. The inlet is capable of filling the tank in 20 minutes. So 20 minutesல அந்த tank fill பண்ணக்கூடிய capacity எவ்வளவு inlet. Outlet அப்படிங்கிறது 40 minutes water அந்த tank empty பண்ணும். So water வெளிய போகுது அப்படினா empty ஆகும் அந்த tank. So 40 minutes ஆகும் அந்த whole tank empty ஆகிறதுக்கு. When the inlet was open to fill the empty tank. So என்ன பண்றாங்க ஒரு empty tank water fill பண்றாங்க. So inlet was open. Inlet open பண்ணாதான் water fill பண்ண முடியும். அப்ப அந்த empty tank fill பண்றதாக inlet open பண்றாங்க. The person did not notice that the outlet was open. So the inlet open பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கல அப்படினா outlet openல இருக்கிறது கவனிக்கல. So outlet openல இருந்தா என்ன ஆகும்? வாட்டர் நம்ம fill பண்ணும்போது வாட்டர் வெளிய போகும். So ரைட்டா வாட்டர் நம்ம fill பண்ண inlet வழியா fill பண்றோம். outlet வழியா அவுட் ஆயிட்டு இருக்கு வாட்டர். So அவங்க நோட்டீஸ் பண்ணல அந்த அவுட்டர் ஆயிருக்கு outlet openல இருக்கிறது கவனிக்கல. So both the inlet and outlet were open. So அப்ப inletம் openல இருக்கு வாட்டர் உள்ள கொடுக்கிறோம் and outletம் openா இருக்கு வாட்டர் வெளிய போயிட்டே இருக்கு. ரெண்டுமே சேமா இருக்கு. In how much time will the tank be just filled? So the tank fill ஆகிறதுக்கான டைம் என்னவாகும்? So inlet and outlet both open. ரெண்டுமே ஓபனா இருக்கக்கூடிய டைம்ல வாட்டர் அந்த tank fill ஆகணும் அப்படினா எவ்வளவு டைம் ஆகும்னு क्वेश्चन. First time taken to fill inlet அப்படினு சொல்லி எழுதுறேன். Time taken so எவ்வளவு டைம் எடுக்குதுன்னா அந்த tank fill ஆகிறதுக்கு 20 minutes ஆகும். Time taken to fill the tank. Time taken to fill the tank. இது வழியா fill பண்ணுவாங்கன்னா inlet வழியா தான் fill பண்ணுவாங்க. So time taken to fill the tank is equal to 20 minutes. So 20 minutes அப்படிங்கிறது அந்த tank fill ஆகிறதுக்கான டைம் and 1 minuteல அந்த tank ஓட எவ்வளவு வாட்டர் fill ஆகும். So time taken ங்கிறது 20 minutes. 1 minuteல அந்த tank ஓட கெபாசிட்டில எவ்வளவு fill ஆகும்னு ஃபைண்ட் பண்றேன். So capacity of water, capacity of the tank in 1 minute. So the 1 minuteல அந்த tank உடைய capacity என்னவா இருக்கும்னா 1/20 அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் வரும். So the tank fill ஆகிறதுக்கு 20 minutes ஆகுது. Capacity of the tank in 1 minute அப்படிங்கிறது 1/20 ஆ இருக்கும். So இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். And next outlet வரும். So time taken to empty, time taken to empty the tank. So the tank empty பண்றதுக்கான டைம் அப்படிங்கிறது 40 minutes. So the tank empty பண்றதுக்கான total time 40 minutes. So 1 minuteல எவ்வளவு வாட்டர் வெளிய போயிருக்கு. So டோட்டலா அந்த tank empty பண்ணனும்னா 40 minutes. So capacity வெளிய போன வாட்டரோட capacity தெரியும். So capacity of the water. So capacity of the water in 1 minute. So 1 minuteல வாட்டர் எவ்வளவு வெளிய போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும்னா 1/40 எடுத்துக்கிறோம். So 40 minutes ஆகுது fill ஆக அவருடைய ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது 1 minute நமக்கு தெரியக்கூடியது. So capacity of the water in 1 minute because time taken to empty the tank. அப்ப tank இருந்து வெளிய வரதுக்கான டைம் 40 minute. So 40 minuteக்கு வெளிய வந்திருக்கு. நம்ம capacity எவ்வளவு வெளிய போயிருக்கு 1 minute வேணா அவருடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம் 1/40 ன்னு சொல்லிட்டு. So 1/40 of the tank. The tank உடைய வாட்டர் உடைய இருந்து 1/40ங்கிற பார்ட் வெளிய போயிருக்கும் 1 minuteல. So 1/20 1 minuteல fill ஆகக்கூடிய வாட்டரோட capacity. This is capacity of the tank. Capacity of the tank means here capacity of the water in the meaning. So 1 minuteல fill ஆகக்கூடிய வாட்டர் 1/20, 1 minuteல அவுட் ஆகக்கூடிய வாட்டர் 1/40. So இது fill ஆகக்கூடிய வாட்டரோட capacity, அவுட் ஆகக்கூடிய வாட்டரோட capacity in 1 minute. So ரெண்டுமே 1 minute அப்படிங்கறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். So நம்ம இன்சைட்ல கொடுத்த வாட்டர் and அவுட்சைட்ல கொடுத்த வாட்டர் தெரியும். So இன்சைட்ல இருந்து அவுட்சைட சப்ட்ராக்ட் பண்றோம். So இன்னர்ல இருந்து அவுட்டரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைனிங் capacity of the water in the tank தெரிஞ்சிடும். So remaining water in the tank. Remaining water in the tank in 1 minute. So 1 minuteல எவ்வளவு tank fill ஆயிருக்கும் அந்த மீனிங் இதோட capacity அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்றேன். So remaining water in the tank in 1 minute. 1 minuteல இருக்கக்கூடிய வாட்டரோட capacity எவ்வளவு அப்படினா
ஃபில் ஆகக்கூடிய வாட்டர் 1/20, அதுல இருந்து வெளியே போன வாட்டர் நமக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ அவுட்டர் வாட்டர் நம்ம சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்சைட் நம்ம கொடுத்தது 1/20, அவுட்டரான வாட்டர் 1/40, அதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ டினாமினேட்டர்ல 20 and 40 டிஃபரெண்ட் நம்பர். ஸோ LCM 40 உடைய கிரேட்டஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். 20 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 40. ஸோ நியூமரேட்டர் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன் 2 கிடைக்கும். மைனஸ் ஆல்ரெடி டினாமினேட்டர் 40 டைரக்டா ரைட் பண்ணலாம். ஸோ 2 - 1 is 1/40. ஸோ 1/40 அப்படிங்கிறது டைம் ஆகும். எவ்வளவு ஆகும்? ஸோ ரிமைனிங் வாட்டர் இன் தி டேங்க். ஸோ நம்ம அட் டைம்ல 1 மினிட்ல ரிமைனிங் எவ்வளவு வாட்டர் இருக்குன்னா 1/40 இருக்கும். நம்ம இன்சைட்ல கொடுக்குறோம், அவுட்டர் வாட்டர் அவுட்டர் ஆகுது. ஸோ டோட்டலா கெபாசிட்டி ஆஃப் தி வாட்டர் இன் 1 minute is 1/40. The reciprocal is total time taken அப்படிங்கற அர்த்தம். ஸோ டோட்டலா 1/40 அப்படிங்கற வாட்டர் 1 மினிட்ல ரிமைனிங் இருக்கும். ஸோ என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்கன்னா in how much time will the tank be just filled? ஃபில் ஆகிறதுக்கான டைம் கேக்குறாங்க. ஸோ 1 மினிட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய வாட்டர் கெபாசிட்டிங்கிறது 1/40. இதோட ரெசிப்ராக்கல் 1/40 அப்படினா கூட ரெசிப்ராக்கல் எடுக்கிறோம். ஸோ டைம் டேக்கன் ரெசிப்ராக்கல் தான் நமக்கு ரிமைனிங் டைமா இருக்கும். ஸோ டைம் டேக்கன் fill the tank. So time will be the just fill it. Time taken to fill the tank is equal to, so the reciprocal 1/40 the reciprocal 40/1 இருக்கும். So we can write 40. So 40 minutes. So this is answer.